இந்த வாரம் வர ஆகஸ்ட் 9 அன்னைக்கு 3 இம்பாக்ட்ஃபுல் வெபினார்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காலையில 10 மணிக்கு 2 வெபினார், மாஸ்டர் வெல்த் மைல்ஸ்டோன்ஸ், ஹவு டு டர்ன் ஃபைனான்ஷியல் கோல்ஸ் இன்டு ரியாலிட்டி. அதே சமயம் டிஃபெண்டிங் ரிஸ்க் ஃபார் த இந்தியன் HNI பியாண்ட் ட்ரெடிஷனல் போர்ட்ஃபோலியோஸ். அதை தொடர்ந்து 11 மணிக்கு NRI இன்சூரன்ஸ் ப்ளூ பிரிண்ட், கிராஸ் பார்டர் ப்ரொடெக்ஷன் ஃபார் குளோபல் இந்தியன்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி வெபினார்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு நிதி ஆண்டுல ஈக்விட்டியில எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கணும் எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். போன வருஷம் ரொம்ப நல்ல ஆண்டா இருந்துச்சுனாக்கா, சென்ற 2 ஆண்டுகள்லையும் நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருந்தா, 3வது ஆண்டாக வரக்கூடிய நிகழாண்டுல எவ்வளவு ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? யூஸ்வலா போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் கிடைக்கணும் சார், இப்படிதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங் இருக்கும். பட் மார்க்கெட் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நிறைவு செய்யக்கூடிய ஒரு இடமே இல்லை. ஏன்னா பல நேரங்களில் இந்த வருஷம் வர வேண்டிய ரிட்டர்ன் கடந்த ஆண்டுகள்லேயே வந்திருக்க கூட வாய்ப்புகள் இருக்கும். வரும் ஆண்டில் வர வேண்டிய ரிட்டர்ன் இந்த ஆண்டில் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் நிறைய செக்டர்ஸில் அழுத்தம் இருக்குது, வளர்ச்சி இல்லை, லாப வளர்ச்சி போதுமானதாக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிறுவன மதிப்பு மிகைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த சேல்ஸ் growthக்கும் ப்ராஃபிட் growthக்கும் இருக்க வேண்டிய வேல்யூவேஷனோட மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வேல்யூவேஷனே அதிகமாக இருக்குது. அப்போ இண்டெக்ஸ் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் வச்சிருக்கிற ஸ்டாக்கினுடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் நிறைய காஸ்ட்லி ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னாக்கா உங்கள் போர்ட்ஃபோலியோனுடைய வேல்யூவேஷன் இண்டெக்ஸ் வேல்யூவேஷனோட அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் கூட கிடைக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்டாக்ஸ் வச்சுக்கல, மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கீங்க. அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் என்ன மாதிரி ஈக்விட்டி ஸ்கீம் வச்சுருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்கள் லார்ஜ் கேப் ஸ்கீம்ஸ் வச்சுருக்கீங்க, அதில் உங்கள் ஃபண்ட் மேனேஜர் வேல்யூ பார்த்து போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோம். அப்போ உங்கள் போர்ட்ஃபோலியோ நிஃப்டியை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி வீக்காக இருந்தாலும் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் உங்கள் ஃபண்ட் மேனேஜர் காஸ்ட்லி ஸ்டாக்கே வாங்கி உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோலையும் வச்சுருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அதுலேயும் உங்களுக்கு ஒரு அழுத்தம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ இந்த மாதிரி ஒரு பொருளாதார சூழ்நிலையும் ஒரு ஏர்னிங்ஸ் சினாரியோவும் வளர்ச்சிக்கான ஒரு சூழ்நிலையும் வரும்போது, சப்போஸ் நீங்கள் ஹை ரிஸ்க் பார்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ஒன்லி மிட் கேப் ஸ்மால் கேப் இதை மட்டும் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோம், அல்லது நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப் வாங்கியிருக்கீங்க, அவங்க ஹெவியாக மிட் அண்ட் ஸ்மால் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோம். அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவில் டெஃபினட்டாக ஹையர் வேல்யூவேஷன் உள்ள பங்குகள் அதிகமாக இடம்பெறும். ஏன்னா வளர்ச்சி அதிகமாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்து நிறைய கம்பெனிஸை ஃபண்ட் மேனேஜர்ஸ் வாங்கி வச்சிருக்கலாம். அப்போ வளர்ச்சி எதிர்பார்த்த அளவு வராத போது நிறுவன மதிப்பு உடனடியாக அந்த வளர்ச்சி குறைவதற்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை வேல்யூவேஷனில் பண்ணியாகணும். ஸோ growth கம்மியானா வேல்யூவேஷனும் கம்மி ஆகணும். இனிமே தான் அந்த வேல்யூவேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டே நடக்கணும். இது வரைக்கும் அதிகமாக அது தென்படலை. அப்போ அது வரும்போது என்ன ஆகும்னாக்கா, NAV இந்த மாதிரி ஹையர் ரிஸ்க் ஸ்டாக் growth எதிர்பார்த்து வாங்கப்பட்ட பங்குகளில் கொஞ்சம் சாஃபன் ஆகும், கீழே வரும். லாஸ்ட் இயர் இதே விஷயம் எங்கே நடந்தது மியூச்சுவல் ஃபண்ட்லனாக்கா, மொமெண்டம் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போர்ட்ஃபோலியோவில் மொமெண்டம் ஃபஸ்ட்டு குறைஞ்சிது, அப்புறம் நெகட்டிவாக மாறின போது பர்ஃபார்மன்ஸ் வரல. அதுக்கப்புறம் மொமெண்டமே திரும்பி வராதனால தான் அந்த ஃபண்ட்ஸில் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கஷ்டப்படுது அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம். ஸோ ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்டிங் ஒரு காலச்சூழலில் எடுபடாத போது அந்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிக நாட்டம் கொண்டவர்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும், நிஃப்டி ரிட்டர்ன் கூட கிடைக்காம போகலாம், அல்லது சில நேரங்களில் மார்க்கெட் அதே இடத்துல இருந்தால் கூட உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒரு ஸ்லைட்லி நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கூட காட்டலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாக் என்ன வேல்யூவேஷன் இருக்குன்றதை பொறுத்து தான் போர்ட்ஃபோலியோனுடைய பெர்ஃபார்மன்ஸே அமையும். இந்த ஆண்டு ரிட்டர்ன் எதிர்பார்ப்பதற்கான ஒரு ஆண்டு இல்லை என்பதை முதல்ல நம்ம உணரணும். ரிட்டர்ன் வந்தால் சந்தோஷம், பட் இந்த ஆண்டு ரிட்டர்ன் வருதுங்கிறது ரொம்ப சிரமம், கஷ்டம்.
அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்வெஸ்டர் எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே போயிடணுமா அப்படின்னாக்கா அங்கே தான் அந்த இன்வெஸ்டரினுடைய முதிர்வு எப்படி இருக்கு, அவர் மெச்சூராக திங்க் பண்ணுறாராங்கிறது பார்க்கணும். என் பார்வையில் ரிட்டர்ன் குறைவாக உள்ள ஆண்டுகள், ரிட்டர்ன் வராத ஆண்டுகள், ரிட்டர்ன் நெகட்டிவாக உள்ள ஆண்டுகள், இந்த 3 வகையான ஆண்டுகள்லையும் முதலீட்டாளர்கள் அதிக முதலீடு செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா அப்போதான் வந்து வேல்யூவேஷன் அவங்களுக்கு சாதகமாக வரும். ஸ்லோவாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்களுக்கு அட்வான்டேஜஸாக வரும்போது இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்னா அந்த பீரியடில் தொடர்ந்து நிறுத்தாமல் எங்கே வேல்யூவேஷன் சாதகமாக இருக்கோ அந்த இடத்துல எஸ்ஐபி பண்ணணும். எக்ஸ்பென்சிவ் ஏரியாஸில் எஸ்ஐபி பண்ணுறதை தவிர்த்துட்டு எந்தெந்த தீம்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கோ அதெல்லாம் இறங்கி வரும்போது பார்த்து லம்சம் பண்ணி வாங்கணும். இண்டிவிஜுவல் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் எந்தெந்த ஸ்டாக்ஸை விற்கணுமோ அந்த ஸ்டாக்ஸை விற்று ரிஸ்க்கை குறைச்சிக்கணும். வேல்யூ இன்வெஸ்டிங் பிரின்சிபலில் இந்த மாதிரி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாஸ் கம்மியாக வரும். மார்க்கெட் விழுறதை விட உங்கள் போர்ட்ஃபோலியோ குறைவாக விழும். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வேல்யூ இன்வெஸ்டிங் பிரின்சிபல்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். வேல்யூ தீம்லேயே நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த தீம் உள்ள ஸ்கீம்ஸ் சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில் உண்மையிலேயே அந்த ஃபண்ட் மேனேஜர் வேல்யூ ஃபிலாசபியோட அலைனாக இருந்தார்னா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். சில நேரங்களில் வேல்யூ தீம் ஸ்கீமாக இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்காது. ஸோ அதை நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். ஸோ ஒரு டஃப் இயர், பாசிட்டிவ் ரிட்டர்ன் வந்தால் சந்தோஷம், ஆனால் வர்றது கஷ்டம். நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்தால் கூட இந்த வாய்ப்பை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கணும். இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு இதே போல் மார்க்கெட் தொடர்ந்தா கூட எப்பெல்லாம் விழுதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் சேமித்து முதலீடு செய்யக்கூடிய தொகையை அதிகரித்து கொள்ள வேண்டும். எவ்வளோக்கு எவ்வளோ பணத்தை இந்த மார்க்கெட்டில் நீங்கள் உள்ளே போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால் லோவர் வேல்யூவேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேகரிக்க முடியும். அப்படி சேகரிக்கப்பட்ட முதலீடுகள் நாளைக்கு எப்போ மார்க்கெட் மறுபடியும் பொருளாதார வளர்ச்சியை பார்த்து லாப வளர்ச்சியை அதிகரிக்கும் போது இன்னும் பெட்டர் பிளேஸுக்கு போகுதோ அந்த நேரத்தில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் சேர்த்து வைத்து வரும். ஸோ லம்பியாக இருக்கும் ரிட்டர்ன்ஸ். மாதம் ரிட்டர்ன் வராது, எவ்ரி குவார்ட்டர் ரிட்டர்ன் வராது, வருஷம் வராது. ஓரிரு ஆண்டுகள் முன்னும் பின்னும் இருந்துவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் சேர்த்து வச்சு ரிட்டர்ன் வரணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்து நிகழ்காலத்தில் என்ன செய்யணும்னு யோசித்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கும். போன வருஷம் ஒர்க் அவுட் ஆன ஸ்டாக்கெல்லாம் இந்த வருஷம் இறங்கி இருக்குன்னு கண்ணை மூடிக்கிட்டு அதே ஸ்டாக்கை வாங்க முடியாது. கடந்த 2-3 ஆண்டுகளில் நல்ல ரிட்டர்ன் கொடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ இறங்கி இருக்குன்னு சொல்லி அதில் போய் கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. எதிர்காலத்தில் எந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும், எதிர்காலத்தில் எந்தெந்த கம்பெனிஸ்க்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும்னு ப்ரிசைஸாக பார்த்து முதலீடு செய்ய வேண்டிய ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு. இட் இஸ் நாட் அ ஈஸி இயர், இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் இயர். ஆனாலும் இந்த மாதிரி டிஃபிகல்ட் இயர்ஸில் என்ன பண்ணுறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸை தீர்மானிக்கக்கூடியது. என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். செய்து வருங்காலத்தை நோக்கி நிதானமாகவும் கவனமாகவும் ஸ்டெடியாகவும் பயணிக்க வேண்டும். அந்த பயணம்தான் உங்களுக்கு ஒரு வெற்றி பயணமாக அமையும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.